ஐயா ஃப்ளட்டர் படிக்கிறவங்களே தயவு செஞ்சு இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் ஃப்ளட்டருக்குள்ளே வராதீங்க. தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா டார்ட் தான். இந்த ஃப்ளட்டர் அப்படின்றது டார்ட் லாங்குவேஜுக்கு மேலே பில்டாகி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. இந்த ஃப்ரேம் ஒர்க்கு நீங்கள் ஆப்ரேட் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து டார்ட் தெரியணும். ஸோ இது தெரியாமல் ஃப்ளட்டர் ஆப்ரேட் பண்ணுறது மிகவும் கடினம். சில சொல்லுவாங்க ஃப்ளட்டர் வந்து உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாமையே உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும்னு. உண்மை தான், பண்ண முடியும் தான். ஒரு கட்டம் வரைக்கும் தான் முடியும். நீங்கள் சிம்பிளாக பேசிக்கான ஆப்ஸ் பண்ணுறதுக்கு ஓகே. பெரிய பெரிய ஆப்ஸ் லைக் நீங்கள் அடுத்தடுத்து நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் உங்களுக்கு ஸ்டக் ஆகும், அப்படியே நின்றும். ஸோ டார்ட் லாங்குவேஜ் தெரியாமல் இதுதான் கோர் உங்களுக்கு. இதுக்கு மேலே தான் ஃப்ளட்டர் பில்ட் ஆகிருக்கு. டார்ட் லாங்குவேஜ் தெரியாமல் இதுக்குள்ளே அடி எடுத்தே வச்சிடாதீங்க. 1 மாதம் ஆனாலும் சரி, 15 நாள் ஆனாலும் சரி. சிலருக்கெல்லாம் ஆளை பொறுத்து உங்களுக்கு 1 வாரம் கூட ஆகும். தட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த பர்சன்ஸ் கெப்பாசிட்டி. அதை நீங்கள் பொறுத்து எவ்வளோ நாளாலும் சரி டாட்டை முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து வரணும். டாட்டுன்றது உங்களுக்கு சிமிலர் டு ஜாவா மாதிரி இருக்கும், சில டைம் ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஊப்ஸில் தான் ஆப்ரேட் ஆகும். இது வந்து எல்லாமே ஊப்ஸ் கான்செப்ட் தான் வரும். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது தான் எல்லா விஷயமும் இருக்குது. ஸோ ஜாவா நீங்கள் படிச்சுட்டு இங்கே வரீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அண்ட் இப்போ தான் புதுசாக ப்ரோக்ராமிங்க்கு வரீங்கனாலுமே இது நல்ல லாங்குவேஜ் தான், தப்புன்னு சொல்ல முடியாது, கரெக்டு தான். ஓகே, ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ளட்டர் யூஸ் ஆகுது. இது மட்டும்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஃப்ரேம் ஒர்க்குமே உங்களுக்கு இதே கான்செப்ட்டில் ஆப்ரேட் ஆகும். அந்த ஃப்ரேம் ஒர்க்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஒர்க்கை படிக்கக்கூடாது, அதுக்கான லாங்குவேஜை நீங்கள் ஃபஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணணும். லாங்குவேஜ்னால் கோர் டெப்த் வரைக்கும் போகணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த லாங்குவேஜில் விஷயங்கள் இருக்கும், மற்ற லாங்குவேஜில் இல்லாத சில விஷயங்கள் இதில் இருக்கும், யூனிக்காக இருக்கும். கொஞ்சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கான்செப்ட் வந்து சேம் தான். எல்லா லாங்குவேஜும் மோரலஸ் ஒரு 80% 70% ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்டாக்ஸ் மட்டும் தான் மாறும், கான்செப்ட்டில் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபார் லூப்னால் அது அந்த வேலையை செய்ய போகுது. எல்லா லாங்குவேஜும் அந்த வேலையை செய்யும் ஃபார் லூப்பில். அதே மாதிரி இஃப் எல்ஸ் கண்டிஷனு, வேரியபிள் டிக்ளரேஷன், டேட்டா டைப்ஸு, இதெல்லாமே பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மற்ற லாங்குவேஜுக்கும் இந்த லாங்குவேஜுக்கும் யூனிக்காக சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அதை இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு லாங்குவேஜுக்கு மாறும், அதை நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அண்ட் இது எக்ஸாம்பிள், இன்னும் நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ரியாக்டை சொல்லலாம். ஸோ ரியாக்ட் அப்படின்றது வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி வந்து உங்களுக்கு எது மேலே பில்ட் ஆகிருக்குன்னா நோட் ஜேஎஸ் மேலே பில்ட் ஆகிருக்கு. நோட் ஜேஎஸ் எது மேலே பில்ட் ஆகிருக்கு? ஜாவா ஸ்கிரிப்ட் மேலே பில்ட் ஆகிருக்கு. நீங்கள் ரியாக்டை படிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்டை முடிக்கணும். ஜாவா ஸ்கிரிப்டை கிடச்சி நோட் ஜேஎஸ் முடிக்கணும். நோட் ஜேஎஸ்ன்றது எக்கோ சிஸ்டம்னு சொல்லலாம், ஒரு ரன் டைம்னு சொல்லலாம். ஸோ இந்த நோட் ஜேஎஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்ற ஒரு புரிதல் இல்லாமல் ரியாக்ட் போகிறது என்ன சொல்கிறது, எந்த பயனும் இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியாமல் நோட் ஜேஎஸ் போக முடியாது, நோட் ஜேஎஸ் தெரியாமல் ரியாக்ட் போக முடியாது. அண்ட் போகிறாங்க பைபாஸ் பண்ணி எல்லாம் அகலக்கால் வச்சு போகிறாங்க, பட் அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது, நமக்கு எதிர்பார்த்த பலனை தராது. ஸோ ப்ளீஸ் லாங்குவேஜை படிங்க. அண்ட் இந்த லாங்குவேஜுக்கான ரோட் மேப்பை தான் பார்க்க போகிறோம். இப்போ லாங்குவேஜுக்கு ஃப்ளட்டருக்கான ரோட் மேப்பு இதில் டாட்டையும் சேர்த்து தான் நினச்சிருக்கோம். ஓகே, இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டுக்கானதும் இருக்குது, ஃப்ளட்டருக்கானதும் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டாட் பிகின் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா லாங்குவேஜ் வர மாதிரி தான். டேட்டா டைப்பில் ஆரம்பிச்சு கண்டிஷன், இன்டர்ஃபேஸ், இதெல்லாம் ஓப்ஸ் கான்செப்ட்டு. மிக்சின்ஸுன்றது நீங்கள் மற்ற லாங்குவேஜில் பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு சில லாங்குவேஜில் இருக்கும். அதுக்கு கிளாஸ் மாடிஃபையர்ஸு, சீல்டு கிளாஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து லூப்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போது மற்ற லாங்குவேஜ் எல்லாம் யூனிக்னஸ் ஒன்று தெரியுமா, அந்த மாதிரி இங்கே நல் சேஃப்டின்னு ஒன்று இருக்குது. நல் சேஃப்டி அப்படின்றது டார்ட்டில் யூனிக்கான விஷயம், மற்ற லாங்குவேஜ் இருக்கானு தெரியல, பெரும்பாலும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் பார்த்த வர. அண்ட் இந்த நல் சேஃப்டி ஆப்ரேஷன்ஸில் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். நல் சேஃப்டி ஆப்ரேட்டர்னா என்ன, நல் அவேர் ஆப்ரேட்டர்னா என்ன, நல் செக் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதை நீங்கள் படிக்கணும். அதுக்கடுத்து மேப், லிஸ்ட்டு, எக்ஸ்டென்ஷன், இது யூனிக்னஸ், அந்த ஃபேக்ட் கன்ஸ்ட்ரக்டர், ஃபியூச்சர், ஸ்ட்ரீம், ஐசோலேஷன்றது கான்செப்ட் என்னமோ ஒன்று தான், கதை என்னமோ எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரே கதை தான். ஆனால் அந்த கதையை மாற்றி நம்ம இங்கே சொல்லியிருப்பாங்க, அவங்க கதைக்கு அவங்க பேர் வச்சுக்கிறது. அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு ஐசோலேஷன் பேர் வச்சுருக்காங்க. இதே கதை வந்து கோட்லினில் வேறு நேமு, ஜாவாவில் வேறு நேம். ஜாவாவில் த்ரெட்டிங்னு சொல்லுவோம், கோட்லினில் எனக்கு அது ஐடியா இல்லை. அண்டு இங்கே டாட்டில் வந்து ஐசோலேட்னு சொல்கிறோம். இது என்னன்றது வாய்ப்பு கிடைச்சா நம்ம தனி வீடியோவாக பண்ணலாம். இப்போதைக்கு டைம் இல்லாதனால அடுத்து போயிடுறோம். கான்ஸ்ட் ஃபைனலு, கான்ஸ்டன்டாக ஃபைனல் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு டாட் பிகினரோட வர முடியுது. இது ஃப்ளட்டர் பிகினர் வருது. ஸோ ஃப்ளட்டரில் வந்து உங்களுக்கு பேசிக்கான விசிட்ஸ் தான். யூஐ நீங்கள் எப்படி பண்ணுறது, ஒரு விசிட்னா என்ன, அதுக்கடுத்து டெக்ஸ்ட்னா என்ன, காலம்னா என்ன, அந்த விசிட்டில் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாமே டிசைன் ஓரியன்டாக வரும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன வரும்னா ஏபிஐ இன்டகிரேஷன் வரும். அதுக்கடுத்து உள்ள டேட்டா மாடலிங் வரும். யூஐ பண்ணுறது மட்டும்தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கேட்டிங்கன்னா கிடையாது. யூஐ யார் வேணால் பண்ணலாம். அந்த யூஐ பண்ணுறதுக்கு தான் நாலேஜே தேவையில்லை, டிசைனிங் அறிவு இருந்தால் போதும். இந்த விஷயங்கள் உள்ள டேட்டா மாடலிங் வருது, பிஸ்னஸ் லாஜிக்கை நம்ம டிசைன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் கண்டிப்பாக மண்டே போட்டு யோசிச்சு தான் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு லாங்குவேஜ் நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ ஏபிஐ இன்டகிரேஷன் உங்களுக்கு இருக்குது. ஏபிஐயில் சிஓஆர்டி, கிரியேட், அப்படி டெலிட் இது இருக்கும்.
அந்த சிஓடி ஏபிஐ எடுத்து ஸ்டேட்னா என்ன, ஸ்டேட் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, கான்டெக்ஸ்ட்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். அண்ட் இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். நீங்கள் கான்டெக்ஸ்ட்ன்ற வார்த்தை நீங்கள் பல இடத்துல ஃப்ளட்டரை பார்ப்பீங்க. ஆனால் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு கூட அது கான்டெக்ஸ்ட்ன்றதுக்கான மீனிங் தெரியறதில்ல. அதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்திலேயே ஃபவுண்டேஷன்லேயே அதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் மேலே போகணும். ஸோ மேலே போயிட்டு நம்ம அடுத்தடுத்து மேலே கட்டுறதுக்கு பயனே இல்லாமல் போயிடும் பேஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக இல்லைனா. ஃபவுண்டேஷன் ஷுட் பி ஸ்ட்ராங். அதுக்கு எடுத்து பில்டர்னா என்ன, ஸோ பில்டு மெத்தட் ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணுது, அண்ட் நேம் ரவுட்டிங்கு, ஸோ டேட்டா மாடலிங். இந்த இதில் கோர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா யூஐயில் வராது. யூஐ பண்ணுறது மட்டும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கிடையாது. உள்ள அந்த லாஜிக் டிஃபைன் பண்ணுறது தான் மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இது பேக் எண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக் எண்ட் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர் கான்செப்ட் எல்லாமே வரும். ஆனால் ஃப்ரண்ட் எண்டில் வந்து இந்த பிஸ்னஸ் லாஜிக் இம்ப்ளிமெண்டேஷன், அதுக்கடுத்து இந்த ஏபிஐ வந்து நமக்கு எப்படி டேட்டா ஃப்ளோ அந்த டிசைன் பண்ணுறது, இந்த விஷயங்கள் மட்டும் தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வரும். ஓகே. அதுக்கடுத்து இந்த பில்டர்ஸ் சொன்னாங்களா, பில்டர்ஸு, பேசிக் அனிமேஷனு, அதுக்கடுத்து பிளாக், இது வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் வரும். ஸோ ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தனி வீடியோவே நம்ம பண்ணணும் இப்போ. ஸோ ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்டர்பிரைஸ் லெவலில் பெரும்பாலும் பயன்படுத்துறது பிளாக் தான் பயன்படுத்துகிறாங்க. பிளாக்குக்கு அடுத்து ரிவர் பாடு, சின்ன சின்ன ப்ராஜெக்ட்னா ப்ரொவைடர், நம்ம தனி வீடியோவாக பார்க்குறது தான் பார்க்கலாம். அதுக்கடுத்து ஃபயர்பேஸ் இன்டெகிரேஷனு, அதுக்கு ஃபயர்பேஸ் நிறையா இருக்குது, சர்வர்லெஸ் கான்செப்ட்ஸு. அதில் நீங்கள் ஏதாவது ஒரு கான்செப்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஓகே. அதுக்கடுத்து ஏபிஐ திங்ஸ், ஃபோர்க்ரவுண்ட் சர்வீஸ், பேக்ரவுண்ட் சர்வீஸ், இது நீங்கள் மேக்ஸிமம் தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஹைவே ஷேடோ ப்ரிஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ், லோக்கல் டேட்டா பேஸ் மாதிரி, கிராஃப் கியூஎல், வெப் சாக்கெட்டு, கனெக்டிவிட்டிக்கு, டிஎஃப் லைட் அப்படின்றது வந்து உங்களுக்கு மெஷின் லேர்னிங் சம்மந்தப்பட்டது வரும். மெஷின் லேர்னிங் மாடல் நம்ம ஒரு ஆப்புக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா டிஎஃப் லைட் யூஸ் பண்ணுவோம். இது iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ஒர்க் ஆகுமானே தெரியல, பட் ஆண்ட்ராய்டில் நல்லா ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஃபைல் பிக்கரு, அத்தன்டிகேஷன், ஃபயர்பேஸ் வந்து லோக்கலைசேஷன் அப்படின்றது லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் ஸ்விட்ச் பண்ணுறது, இங்கிலீஷ் தமிழ் அந்த மாதிரி ஆப்பில் லாங்குவேஜ் ஸ்விட்ச் பண்ணுறது தெரியுங்களா, ஸ்விட்ச் பண்ணுற விஷயங்கள்லாம் லோக்கலைசேஷனில் வரும். நான் இங்கே கொடுத்துருக்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு கண்டென்ட் தான். ஆனால் இதை தாண்டி எவ்வளவோ இருக்குது. ஃப்ளட்டரில் உங்களுக்கு இந்த அப்டேட்டுன்றது ஒரு மாதத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 1-2 மேஜர் அப்டேட் வந்துடுது. கன்ஃபார்மாக தெரியல, 1-2 மேக்ஸிமம் வரும். அந்த அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அப் டு டேட்டில் வச்சுக்கணும். இப்போ கரண்டாக 3.xல் வெர்ஷன் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயங்கள். தயவு செஞ்சு இந்த டார்க் பேசிக்ஸை முடிக்காமல் உள்ளே வந்து திணறாதீங்க, உள்ளே வந்து சிக்கிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால், அதாவது கன்சல்டேஷனோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்டக் ஆகிட்ட எடுத்து மூவ் ஆகிறது அப்படின்னு தெரியலனாலும் நீங்கள் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம காண்டாக்ட் வந்து இங்கே வெப்சைட்டில் இருக்கும். நம்ம வெப்சைட் atmega.in அதில் இருக்கும். இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், we can make it. நம்ம என்ன பண்ணுறதுன்றதை அடுத்து நம்ம யோசிப்போம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. பார்த்ததற்கு நன்றி.